அன்புறவுகளுக்கு வணக்கம். பாஜக குறித்தும் பாஜக குறிவைக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் குறித்தும் தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். பாஜக வருகிற 2026 தேர்தலில் என்னென்ன தொகுதிகளை குறிவைத்து தமிழகத்துல காய்களை நகர்த்துறாங்க அப்படின்றது குறித்து இந்த காணொலியில பேச போறோம். 2026ல 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு. தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறமாக மேற்கு வங்கம், அசாமில் பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. 2021-26 அவங்களுடைய ஆட்சி தான். மீண்டும் அங்கே ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கதை தான் பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுவே கேரளாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ நாட்களாக அங்கே தங்களுடைய எண்ணிக்கை கணக்கை தொடங்குவதற்கான முயற்சிகளில் இருந்தாங்க. தற்போது கணக்கையும் தொடங்கிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. ஒற்றை இலக்கணத்திலான எண்ணிக்கையிலாவது அங்கே வெற்றி பெறுவோம் அப்படின்றத பாஜக நம்புறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும். இதுவே மேற்கு வங்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 டேர்ம்ஸாக 2011 16, 16 to 21, 21 to 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆட்சி தான் இருக்குது. ஒரு 15 ஆண்டுகள் அப்படின்னும் போது ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே பாஜகவினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2019, 21, 24 கூட ஒரு சம அளவிலான ஒரு கட்சியாக அங்கே வளர்ந்திருக்கிறது பாஜக. சொங்க ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பாஜக நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான முயற்சிகளில் அவங்களும் இருக்கிறாங்க. இதுவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 பாஜக அதிமுகவினுடைய கூட்டணியில் போட்டிட்டாங்க. ஒரு 20 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. திருநெல்வேலி, கோவை தெற்கு, அதுக்கப்புறமாக நாகர்கோயில், அதுக்கப்புறமா மொடக்குறிச்சி, இந்த 4 தொகுதிகளில் கடந்த முறை வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த முறை 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டார். அதிமுக திமுக இல்லாமல் அவங்க தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு அணியை கட்டமைச்சார். கிட்டத்தட்ட ஒரு தாமரை 24 தொகுதிகளில் போட்டியிட வைத்தார். ஒரு 18% வாக்குகளை அந்த அணி பெற்றாங்க. பாஜக தனித்தே ஒரு 11-12% வாக்குகளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. 2025 ஒரு ஏப்ரல் 11 வாக்கில் அதிமுக அதுக்கப்புறம் பாஜக தலைமையிலான கூட்டணி முடிவாச்சு. ஸோ அப்போ அமித்ஷா அந்த கூட்டணியை அறிவிப்பராக இருந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டணி உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் ஆகிட்டு, ஆனாலும் கூட வேற எந்த கட்சிகளும் வரல. பாஜக அதிமுக கூட்டணி பலம் அடையில. பாஜக அதிமுக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லலை, அவங்க தலைமைன்னு சொல்ல, அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் அந்த கூட்டணியை பற்றி போயிட்டே இருந்தது. அந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் அண்மையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2 பிரிவுகளாக இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே அன்புமணி ராமதாஸ் தரப்பின் கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தார். அதன் பிறகு ஒரு 8 ஆண்டுகளாக பகையாளிகளாக இருந்த டிடிவி தினகரனுடைய அமமுக இப்போ என்டிஏல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 4 பிரதான கட்சிகள் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இப்போ ஒரு 50 தொகுதிகள், 45 to 50 தொகுதிகளாவது நிற்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக நிறைய வேலைகளை பாஜக தமிழகத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. நைனா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அதுக்கப்புறமாக இப்போ 72 பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் 72 பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஒருவருக்கு 2 to 7 தொகுதி வரைக்கும் பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. இதில் பாஜக கான்சென்ட்ரேட் செய்யக்கூடிய அந்த 45 தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில் முக்கியமாக முதல்ல இருக்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம். அண்மையில் தான் திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. தீபம் ஏற்றுவதில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சு. பாஜக தலைவர்கள் எல்லோருமே அதற்காக போராடினாங்க. ஸோ திருப்பரங்குன்றத்தை பாஜக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, இந்த கோயில்கள் வரக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறமாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், ராமநாதபுரம், சிதம்பரம், திருச்செந்தூர்,
திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற முக்கியமான கோயில்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பாஜக அந்தந்த தொகுதிகளில் கேட்டு பெறணும் அப்படின்ற முடிவில் இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ அந்தந்த தொகுதிகள் எல்லாம் ஒரு கணிசமாக நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கடந்த முறை கோவையில் ஒரு தொகுதியில் பாஜக வந்து போட்டியிட்டாங்க. இந்த வரை 3 தொகுதிகள் வரைக்கும் கேட்குறாங்களாம். கண்டிப்பாக 2 தொகுதிகள் கோயம்புத்தூரில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே போல் தான் கோவை கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்களில் மிக முக்கியமான தொகுதிகளில் கேட்குறாங்க. அதே போல் தென் மாவட்டங்கள்லையும் மிக முக்கியமான தொகுதிகள் எல்லாம் கேட்குறாங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான முக்கியமான மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் அவங்க வந்து சில சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க. அதே போல் வந்து மதுரைக்கு இந்த பக்கமும் எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறமாக உதகமண்டலம், வால்பாறை தனி தொகுதி, திருப்பூர் வடக்கு, ராதாபுரம் இந்த 5 தொகுதிகளுக்கும் எல்முருகன் அவர்களை அவங்க வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. எல்முருகன் மத்திய இணையமைச்சர், அவரை பொறுப்பாளராக ஒரு இந்த தொகுதிகளுக்கு போடுறாங்க அப்படின்னா பாஜக போட்டியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளாக இதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல வந்து காரைக்குடி, சிங்காநல்லூர், பத்மநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய பத்மநாதபுரம், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியில் வரக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், மதுரை மாவட்டத்தில் மதுரை தெற்கு, அதுக்கப்புறம் சென்னையில் விருகம்பாக்கம் இந்த 6 தொகுதிகளுக்கும் அண்ணாமலை அவர்களை பொறுப்பாளர்களா போட்டிருக்காங்க. அதே போல மேட்டுப்பாளையம், தென்காசி, பழனி, பரமக்குடி தனி இந்த 4 தொகுதிகளுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, கிள்ளியூர், நாங்குநேரி, பொள்ளாச்சி இந்த 5 தொகுதிகளுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அதே போல கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களை கோவை தெற்கு, திருப்பூர் தெற்கு, குன்னூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. இதுல வானதி சீனிவாசன் கோவை தெற்கு இல்லை கோவை வடக்கு இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கோவை வடக்கில் போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன் கோவை தெற்குல தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் தொகுதி மாற விரும்புகிறார். ஸோ அதனால இவங்களும் தொகுதி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கோவை வடக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, ராமநாதபுரத்தில் வரக்கூடிய முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 2024 ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாரு ஓபிஎஸ் முதுகுளத்தூர்ல கணிசமான வாக்குகளை பெற்றார். ஸோ முதுகுளத்தூரும் இவங்க ரேடாரில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உடுமலைப்பேட்டை இந்த 4 தொகுதிகளுக்கும் எச் ராஜா அவர்கள் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ அதே போல டி நகர், வேலூர், பட்டுக்கோட்டை, ஒசூர், ராஜபாளையம், நாகர்கோயில், அதே போல கிணத்துக்கடவு இந்த 7 தொகுதிகளுக்கும் பாஜகவினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வேளச்சேரி, கோவை வடக்கு, விக்கிரவாண்டி, கவுண்டப்பாளையம், மதுரை வடக்கு, தளி, அதுக்கப்புறமாக குளச்சல் இந்த 7 தொகுதிகளுக்கும் சுதாகர் ரெட்டி மேலிட பொறுப்பாளர்ல இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்களை போட்டிருக்காங்க. அதே போல ஆவடி, அம்பத்தூர், எழும்பூர் தனி, ராசிபுரம், பரமத்தி வேலூர் இந்த தொகுதிகளுக்கும் விபி துரைசாமி இன்னும் ஒரு பொறுப்பாளரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 45 தொகுதிகள் தான் பாஜக குறிவைக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளாக இருக்கு. ஆனால் அதிமுக தரப்பு வந்து 25லேருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 45லேருந்து 50 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ கடந்த முறை 20 தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணியில் போட்டிட்டாங்க. ஸோ கடந்த முறையை விட பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு எல்லா தரப்பினருமே நம்புறாங்க. பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, எல்லோருமே பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு, அவங்க இரட்டை இலக்கத்தில் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாங்க, கிராமங்கள்லையும் பாஜகவினுடைய வளர்ச்சி தெரியுது அப்படின்றத எல்லோருக்கும் கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க. ஸோ கடந்த முறை போட்டிட்ட 20 தொகுதிகளை இந்த முறை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 30லேருந்து 35 அல்லது 40 தொகுதிகள் வரை பாஜக இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாஜக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க வந்து பாக்குறீங்க? எக்ஸாம்பிளுக்கு கடந்த முறை போட்டியிட்ட நயனா நாகேந்திரன்,
அதே போல வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர், கோயம்புத்தூர்ல வரக்கூடிய சிங்காநல்லூர், அப்படி இல்லைன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய பல்லடம், அப்படி இல்லைன்னா கிணத்துக்கடவு ஆகிய 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிங்காநல்லூரை சூஸ் பண்ணதுக்கு காரணம், கடந்த முறை அவர் கோவையில் தான் போட்டிட்டார் 2024. ஸோ அந்த சிங்காநல்லூர் பகுதியில் வந்து கவுண்டர்கள், நாயுடு தெலுங்கு சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கு. கடந்த முறை அவங்க கணிசமாக அண்ணாமலைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால அங்கே நின்னா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் கருதுறாங்க. அதே போல 2021 அவர் கிணத்துக்கடவுல போட்டியிடுவதற்கான சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதனால கிணத்துக்கடவு, பல்லடம், சிங்காநல்லூர் இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிடலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காராம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சீனியர் தலைவர்களுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாஜகவை எடுத்துட்டிங்கன்னா நிறைய தலைவர்கள், நிறைய பிரபலமான தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழிசை அவர்கள் பிரபலம் தான், பொன் ராதாகிருஷ்ணனும் அப்படி தான், எல் முருகன் அவர்களும் அப்படி தான், அண்ணாமலை அவர்களும் அப்படி தான், நயனா நாகேந்திரன் அவர்களும் அப்படி தான். இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு 10லேருந்து 20 பேர் வந்துடுவாங்க. ஸோ ஸ்டார்டம் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பாஜகவில் அதிகம். ஸோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதியை தேர்ந்தெடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் அதிமுக கூட்டணியிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.